GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். கோவா மாநிலத்தில் வடக்கு கோவாவின் அர்போரா பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பிரபலமான இரவு பொழுதுபோக்கு விடுதியான பர்ச் பை ரோமியோ லேன் நைட் கிளப் செயல்பட்டு வருகிறது. இந்த விடுதியில் டிசம்பர் 6ஆம் தேதி நள்ளிரவு 11:45 மணியளவில் எதிர்பாராத விதமாக எலக்ட்ரிக் பட்டாசுகள் வெடித்ததால் பயங்கர தீ விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விடுதியில் இருந்த 25 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக கோவா மெடிக்கல் காலேஜ் உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விபத்து நிகழ்ந்தபோது பாலிவுட் பேங்கர் நைட் என்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்ததாகவும் சுமார் 150க்கும் மேற்பட்டோர் கூடியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கோவா காவல்துறை விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக கோவா மாநில டிஜிபி அலோக்குமார் கூறுகையில், அர்போராவில் உள்ள இந்த பொழுதுபோக்கு விடுதியில் துரதிருஷ்டவசமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சம்பவத்தன்று நள்ளிரவு 12:04 மணிக்கு இந்த தீ விபத்து குறித்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து உடனடியாக போலீஸ், தீயணைப்பு படை மற்றும் ஆம்புலன்ஸ்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றன. தீயணைப்பு பணி சுமார் 2 மணி நேரம் நீடித்தது. தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. உயிரிழந்த 25 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்திற்கான காரணம் குறித்து காவல்துறை விசாரித்து வருகிறது. அதன் அடிப்படையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் சம்பவ இடத்திற்கு கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அவர் விபத்துக்கான முதல் காரணமாக எலக்ட்ரிக் பட்டாசுகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தள பதிவில், அர்போராவில் நடந்த இந்த துயரமான தீ விபத்து குறித்து பிரதமர் நரேந்திர மோடி என்னுடன் பேசினார். மேலும் களத்தில் நிலவும் தற்போதைய நிலவரம் குறித்து நான் அவரிடம் விளக்கினேன். இந்த கடினமான நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கோவா அரசு அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ரூபாய் 5 லட்சம், காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 50,000 நிதியுதவி வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் முதல்வர் சாவந்த் விபத்துக்கான விசாரணைக்கு குழு அமைத்துள்ளதாகவும் அனைத்து நைட் கிளப்கள் மற்றும் உணவகங்களுக்கும் புதிய பாதுகாப்பு விதிமுறைகள் அமல்படுத்தப்படும் எனவும் அறிவித்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, மத்திய அரசு சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ரூபாய் 2 லட்சம், காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 50,000 நிதியுதவி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். கோவா காவல்துறை நைட் கிளப்பின் முதன்மை பொதுச் செயலாளர் ராஜீவ் மோடாக், கேட் மேலாளர் பிரியான்சு தாக்கூர், பார் மேலாளர் ராஜ்பீர் சின்ஹானியா, பொது மேலாளர் விவேக் சிங் ஆகிய 4 பேரையும் கைது செய்துள்ளது. மேலும் டெல்லியில் இருந்து 5வது குற்றவாளி பாரத் என்பவரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.